गाइस நம்ம ரிஷப் ஷெட்டியோட காந்தாரா சாப்டர் 1 இந்த படத்தை பத்தி ஒரு கொல்ல மாசான வேற லெவல் தாறு மாறான அப்டேட்டோட இப்ப வந்திருக்கேன். சோ இந்த காந்தாரா சாப்டர் 1 கான அந்த பயங்கரமான வேற லெவல் அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசன்ட்டான அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. காந்தாரா சாப்டர் 1 பேண்டியன் லெவல்ல பயங்கரமா இந்த படம் இறங்கி ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே அலற விட்டுருச்சு. மைண்ட் ப்ளோயிங்கான விஷுவல்ஸை வச்சு இந்த படத்தை தாறுமாறா கொடுத்திருக்காங்க. படத்துல நம்ம ரிஷப் ஷெட்டி, ருக்மணி வசந்த், ஜெயராம்லாம் முக்கியமான ரோல்ல வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ருக்மணியோட ரோல் வாயை பழக்க வச்சிருச்சு. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இந்த கேரக்டர் வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்னு. படம் இந்த அளவுக்கு அற்புதமா இருக்கிற நேரத்துல எல்லா டைப்பான ஆடியன்ஸும் இந்த காந்தாரா சாப்டர் 1 தியேட்டரிக்கல்ல வந்து பார்த்தாங்க. படத்துக்கான பாக்ஸ் ஆபீஸ் என்ன நிலவரம்னு பார்த்தா படம் இறங்கின 12 நாள்ல கர்நாடகால 201 கோடி கலெக்ஷன் பண்ணுச்சு. தெலுங்குல 107 கோடி, நம்ம தமிழ்நாட்டுல 60 கோடியும், கேரளால இந்த காந்தாரா படம் 54 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போதே தெளிவா தெரியும் எல்லா ஸ்டேட்லயும் இந்த காந்தாரா சாப்டர் 1 ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிருக்குன்னு. இப்ப இந்த தீபாவளிக்கு 3 படம் இறங்குச்சு. பைசன், டியூடு, டீசல் 3 படம் இறங்குச்சு. இந்த 3 படமும் வந்தாலும் காந்தாரா சாப்டர் 1 ஹவுஸ்ஃபுல்லா தான் போச்சு. இந்த காந்தாரா சாப்டர் 1 கூட இறங்கின இட்லி கடை படம் பொறுத்தவரையும் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. அப்புறம் காந்தாரா வந்தனால இந்த இட்லி கடைக்கான கிரேஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்பயுமே ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இட்லி கடை பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப சில மல்டிப்ளெக்ஸ் ஸ்கிரீன்ல இந்த இட்லி கடை ஓடிட்டு இருக்கு. இவ்வளவு மூவி இறங்கியும் காந்தாரா படம் சிங்கிள் மூவியா இறங்கி பயங்கரமான சம்பவத்தை பண்ணிடுச்சு. வேர்ல்டு வைடா இந்த காந்தாரா படம் இப்ப 818 கோடி கலெக்ஷன் பண்ணிக்கிறதா அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. 1000 கோடி அடிக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பரவாயில்ல, இது ஒரு நல்ல கலெக்ஷன் தான். நம்ம ரிஷப் ஷெட்டியோட கெரியர்ல இது ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த காந்தாரா மூவி எப்ப ஓடிடில வரும், எப்ப ஹோம் ஸ்கிரீன்ல வரும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. படத்துக்கான ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. வர அக்டோபர் 31 இந்த காந்தாரா மூவியை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயும் அமேசான் பிரைம்ல தாறுமாறா இறக்க போறாங்க. இத அமேசான் பிரைம் அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இந்த காந்தாரா மூவி அமேசான் பிரைம்ல அக்டோபர் 31 அவைலபிளா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம காந்தாராவோட ஃபேன்ஸ் ராச்சி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஃபயர் எமோஜி ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.